ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. இந்நாளில் பொதுமக்களாகிய நீங்கள் தங்கள் வீடுகள் மற்றும் வீட்டின் முன் வீதியில் உள்ள பாலினிய செடிகள் 2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. இந்நாளில் பொதுமக்களாகிய நீங்கள் தங்கள் வீடுகள் மற்றும் வீட்டின் முன் வீதியில் உள்ள பாலினிய செடிகள் மற்றும் டெங்கு பரவக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்தி நீர் தேங்கி நிற்கக்கூடிய பொருட்களை சேகரிக்கப்பட்ட பாலினிய செடிகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை தனித்தனியாக பிரித்து இவ்வீதியில் வரும் பிரதேச சபையின் கழிவகற்றல் வாகனத்தில் கையளிக்கவும். மாடுகள் மக்களுக்கான முக்கிய அறிவித்தல். மாடுகள் நலன்புரி சங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் தூய கிராமம் செயற்திட்டத்தின் கீழ் டெங்கு ஒழிக்கும் செடிகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை தனித்தனியாக பிரித்து இவ்வீதியில் வரும் பிரதேச சபையின் கழிவகற்றல் வாகனத்தில் கையளிக்கவும். முக்கிய அறிவித்தல். மாடுகள் நலன்புரி சங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் தூய கிராமம் செயற்திட்டத்தின் கீழ் டெங்கு ஒழிப்பும் பாலினிய ஒழிப்பும் நடவடிக்கை 21/12/2022 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. இந்நாளில் பொதுமக்களாகிய நீங்கள் தங்கள் வீடுகள் மற்றும் வீட்டின் வீதியில் உள்ள பாலினிய செடிகள் மற்றும் டெங்கு பரவக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்தும் பொருட்களை பல்லுகள் தங்களால் சேகரிக்கப்பட்ட பாலினிய செடிகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை தனித்தனியாக பிரித்து இவ்வீதியில் வரும் பிரதேச சபை கழிவகற்றல் வாகனத்தில் கையளிக்கவும். வீட்டின் முன் வீதியில் உள்ள பாலினிய செடிகள் மற்றும் டெங்கு பரவக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்தி நீர் தேங்கி நிற்கக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துங்கள். தங்களால் கிராமம் செயற்திட்டத்தின் கீழ் டெங்கு ஒழிப்பும் பாலினிய ஒழிப்பும் நடவடிக்கை 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. இந்நாளில் பொதுமக்களாகிய நீங்கள் தங்கள் வீடுகள் மற்றும் வீட்டின் முன் வீதியில் உள்ள பாலினிய செடிகள் மற்றும் டெங்கு பரவக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்தி நீர் தேங்கி நிற்கக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துங்கள். தங்களால் சேகரிக்கப்பட்ட பாலினிய செடிகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை